வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போராடி ஒரு நல்ல இடத்துக்கு வந்தப்ப நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற நம்ம குலசாமி கோயிலுக்கு போவோம். குலசாமி கோயிலுக்கு போயிட்டு கடா வெட்டி சாமியை கும்பிட்டு, கடவுளே சங்கையா இன்னைக்கு நல்லா இருக்குப்பா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல இருந்து போனேன், கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம சாமி கிட்ட என்னோட சந்தோஷத்தை நம்ம வேண்டிக்கிறோம். அதே மாதிரி சொந்த ஆத்தா அப்பேன் அண்ணன் தம்பி சொந்தக்காரங்கிட்ட பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்ப்பா, உங்க எல்லாரும் ஆசீர்வாதத்தால அப்படின்னு என்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் உங்களை நினைச்சு உங்ககிட்ட வந்திருக்கேன். வேற எதுவுமே இல்லை. நான் நல்லா இருக்கேன். கடவுள் புண்ணியத்துல லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது. அது அந்த இது வந்து எனக்கு மட்டும் பங்கு கிடையாது. டைரக்டர் ப்ரொடியூசர்கள் சேர்ந்து உங்களுடைய பங்கும் உங்களுடைய இந்த உதவிகள்னால்தான் கைப்பிடிச்ச ஒரு வாத்தியார் வந்து ஒரு நல்லது கட்ட சொல்லிக் கொடுத்து கூட்டிட்டு வர்ற மாதிரி அப்பப்போ எனக்கு நல்லது கட்ட எல்லாமே சொல்லிக் கொடுத்து என் கையை பிடிச்சு இந்த அளவுக்கு கூட்டி வந்திருக்கீங்க. ஸோ இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றக்காக நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண நினைச்சு, இடையில எப்பவும் உங்களை மீட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சூழல் அப்படி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வேலை அப்படி இப்படி மாற்றி மாற்றி போயிட்டு இருந்து ஒரு சரியான ஒரு டயம் வரட்டும்ட்டு இருந்தேன். அந்த நாள் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அமைஞ்சிச்சு. ரொம்ப ஒரு பெருமையா இருக்குது. சென்னையில் வந்து 96க்கு சென்னைக்கு வந்தேன். வந்தோடனே வாய்ப்பு கிடைச்சாரு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். வழக்கம்போல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு படுக்கணும், படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். வழக்கம்போல இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாமே அதுக்கான விஷயத்தை தேடிக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே சினிமாவுக்குள்ளே வேலைக்கு போனேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு இப்படி ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர்கிட்ட அவங்க உதவியாளர்கிட்ட பழக்கம் பிடிச்சு போய் இந்த செட்டில் சும்மா அப்ரண்டிஸ் மாதிரி அவங்ககிட்ட வேலை செய்வேன். அன்னைக்கு வேலை செஞ்சு அன்னைக்கு அந்த கூட்டி போன நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் அந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கூட்டி போய் இப்போ அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சு அதில் வர காசை வச்சு நான் அப்படியே ஃபர்ஸ்ட் சென்னையில் ஊரை விட்டு ஓடாத அளவுக்கு சென்னையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நான் தேடிக்கிட்டேன். அப்படியே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சு சென்னத்தை வேலை இல்லாதப்ப பக்கத்தில் இன்னைக்கு பெரிய பெரிய ஜவுளி ஸ்டோர் மிகப்பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே வேலைக்கு போவாங்க தெரிஞ்ச நண்பர்கள். அவங்க கூட போயிருவேன். இந்த சினிமாவில் இல்லாதப்ப அவங்க கூட போயிருவேன். அவங்க கூட போயிட்டு வேலை செய்வேன். பெயிண்டிங் வேலை, எந்த வேலையா வந்து என்னை கூட்டி போறவங்க எல்லாமே சொல்லுவாங்க, சூரிய இருந்தால் ஜாலியா இருக்கும். ஆனால் எனக்கு வேலை தெரியாது. அது ஒரு நண்பர் சொல்லுவாப்புல, ஆர்ட் டைரக்டர் முத்து, ஒரு 200 பேர் வேலை செய்யறாங்க அவர்கிட்ட. ஆனா சொல்ற முதல் வார்த்தைன்னா, வந்த சூரிய வருவான் உங்க கூட வேலை செய்வான், ஆனா அவனை வந்து அந்த வேலை இந்த வேலை சேர்ந்து அவனை போட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க, அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பார்க்கட்டும், ஆனா எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிருப்பேன். இது அப்பவே நான் சொல்றது 97 அப்படியே அவங்க கூட இருந்து ஜாலியா இருப்பேன். அவங்க சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு ஜாலியா அவங்க பிள்ளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலையே நான் சொந்தமா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஏஎம் ஸ்டுடியோ ஆப்போசிட்டு கெங்கப்பா தெருவு, அங்கதான் நான் பேச்சுலரா தங்கி இருந்தோம். அப்போ வந்து நாடகம் போடுவேன். வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நாடகம் போடுவாங்க. அப்போ ஒரு நகைச்சுவை நாடகம் ரெடி பண்ணி நாங்களே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அது நண்பர்கள் என்ன மாதிரி வாய்ப்பு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்குலாம் ஒரு சில பேர் என்ன நல்லா வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் வர வேண்டியிருக்காங்க. கண்டிப்பா என்ன மாதிரி அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கணும், அதான் உண்மை. இப்படி எல்லாரும் சேர்ந்து நாங்களா உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த தெருக்காரங்க தலைவர்கிட்ட போய் கேட்போம், ஆனா இந்த மாதிரி நாங்க இந்த இதுல நாடகம் போடுறோம், நீங்க வந்து ஆடலும் பாடலும் சாமி வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி வச்சிருப்பாங்க, அதே மேடையில எங்களுக்கு ஒரு 1 hour கொடுங்க, நாங்கள் நாடகம் போடுறோம். என்ன நாடகம் போடுறோம்? இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையா ஒரு நாடகம் போடுற 1 hour. அப்படியா, சரி ஓகேப்பா. ஆனா இந்த சின்ன சின்ன செலவு ஆகுங்க, அதை மட்டும் பார்த்துக்கணும். என்ன செலவு? இந்த காஸ்டியூம் செலவு. அப்ப நான் சாப்பிடணும்னே அந்த ரிஹர்சலுக்கு போனோம்னா அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிடணும். கூட நடிக்க இந்த லேடிஸ் எல்லாம் சப்போஸ் 4-5 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் நடிக்க வருவாங்க, மற்றவங்க கூப்பிடணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கன்வென்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கேட்பாங்கண்ணே அப்படி. எங்களுக்கே வேண்டாம், அவங்களுக்கு கொடுக்கணுங்க. சரிப்பா ஓகேப்பா, ஒரு 200-300 கொடுப்பாங்க. ஆனா ரிஹர்சல் பண்ண இடம் இருக்காது. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், லேடிஸை மட்டும் விட்டுட்டு பசங்க நாங்க மட்டும் போய் நம்ம சிவன் பார்க்ல போயிட்டு
போய் ரிஹர்சல் பார்ப்போம். பகல்ல உட்காந்து ஒரு கப் டீயை வாங்கி உட்கார வச்சுட்டு எல்லாரும் அந்த ஒரு பார்சல் வாங்கிடுவோம். யூஸ் வந்து கிளாஸ் வாங்கி வச்சுக்கிடுவோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமா காப்பி எல்லாத்துக்கும் அதுலேயே ஷேர் பண்ணிட்டு எந்த தனித்தனியா டீ வாங்க காசு கம்மியா இருக்கும், அதிகமாகும், நம்மகிட்ட அந்த வாய்ப்பு கம்மியா இருக்கும். அதனால ஒரு பார்சலை வாங்கி கொஞ்சம் ஊற்றி குடிச்சிட்டு ஒரு 7 பேர் ரிஹர்சல் பார்ப்போம். போறவங்க வர்றவங்க எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே போவாங்க. ஒரு அவங்க பால ஒரு ஏதோ பண்றாங்க மாதிரி தெரியும், சின்னத்தை லூசுத்தனமாகவும் தெரியும் நாங்க பண்றதெல்லாம். ஆளுக்கு ஒரு 10 பேப்பர் வச்சு ரிஹர்சல் பண்ணிட்டே இருப்போம். அப்ப எல்லாருமே சேர்ந்து அந்த பார்க் வந்துட்டு ரிஹர்சல் பார்ப்போம், சவுண்டா பார்த்துட்டு இருப்போம். போறவங்க பார்த்து என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை வளர்த்துக்கிட்டு கடைசி அந்த பிளே பண்ற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் அந்த லேடிஸ் அவங்க எல்லாம் வந்து நாடகத்தை நடிக்கிறவங்க, ப்ராப்பரா நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க. அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்தார், நடிகர், கேடிவில நடிப்பார், அடடாம அதுல ரவியன் சொல்லிட்டு நிறைய சீரியலுக்கு நம்ம சக்திவேல் சாருக்குலாம் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா டைலாக் ரைட்டர் ரவியன், அவர் பழனி அண்ணன், இவங்கெல்லாம் பழக. இவங்க மூலமா அந்த லேடிஸ் மட்டும் அவங்கள மட்டும் பேசி அவங்க பார்ப்பாங்க. ஓகே, இந்த பசங்க யாரு என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி, இல்ல அவங்க ஒண்ணுமே பண்ணதே கிடையாது, அவங்க எதுவுமே தெரியாது, வாய்ப்பு தெரிய அலையிறாங்க, எதை கதை ரெடி பண்றாங்க, எங்க போடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல பப்ளிக்ல, ரவி இதெல்லாம் சரியா வராது ரவி, வேணா ரவி, இல்ல அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க, நான் கூட இருக்கேன் சப்போர்ட் பண்ணிட்டேன் சரின்னு அவங்களை ஒத்துக்கிற வைக்கிறதே கஷ்டம். அப்புறம் ஒத்துக்கிற வச்சு அவங்களுக்கு மட்டும் ஒரு 4 நாள் டீம் எல்லாம் இந்த வெங்கடேஸ்வர 700 என்னமோ வாடகை, அதுக்கு அதை கொடுத்து போராடி இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிருவேன், பெயிண்டிங் வேலைக்கு. ஏன்னா அந்த காசு பத்தாது, இவங்ககிட்ட இந்த நாடகம் போடுறதுன்னு சொல்றவங்ககிட்ட ஓயாம போய் காசு கேட்கவும் முடியாது. இவங்களை வேலை பார்க்க, இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிருவேன். நான் போய் வேலை பார்த்துட்டே இருப்பேன். வேலை பார்த்து அந்த ஈவினிங்ல வந்து அவர்கிட்ட அந்த காசை வாங்கிட்டு ஓடியாந்துருவேன். காசு கொண்டு வந்து இவங்களுக்கு ஆட்டோ காசுல கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும், அந்த முக்கியமான லேடிஸ் அவங்களுக்கு மட்டும் கொடுத்து கொஞ்சமா டெவலப் பண்ணி அப்பதான் அந்த அரங்கேற்றம் பண்ணப்ப வந்து நாடகம் போடுவோம். ஃபர்ஸ்ட் நான் போட்டனாக்க என்னது கோரிக்கையா, வீரப்பன் கான்செப்டா நான் பண்ணேன். டைட்டில் அது என்னது கோரிக்கையா அப்படின்றா இருக்கும். அந்த டைட்டில் வச்சு ஒரு நாடகம் பற்றி எனக்கு அவ்வளவு பெரும்புகள் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு போலீஸ்காரங்க எங்க நாடகத்தை பார்த்துட்டு 400 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த மேடம் ஒருத்தங்க 400 ரூபாய், அது முடிஞ்சோன்னு கூப்பிட்டு எங்க கையில கூப்பிட்டு இந்தாப்பா 400 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இப்படித்தான் நான் வேலை செஞ்சுட்டு என்னை கொஞ்சம் கொஞ்சமா என்னை வளர்த்துக்கிட்டு, நான் மட்டும் இல்லாம அந்த கூட சக நடிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து, ஒரு நல்ல அறிவை கொடுத்து இப்படிதான் வந்துகிட்டே இருந்தேன். இந்த டிராவலிங்ல போய் வர 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 வரன்னு நான் ஒரு கம்பெனில போய் வாய்ப்பு தேடி அஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம இது காதல் படத்துல போய் நடிச்சு காட்டினேன். நடிச்சு காட்டுறப்பதான் பாலாஜி தேசாக்கு பிடிச்சு போய் காதல்ல அந்த பார்த்துருப்பீங்க ஒரு எண்ணெய் தைக்கிற சீன், மேன்சர்ல வந்து உடம்புல எண்ணெய் தைச்சிட்டு நடிச்சிருப்பேன். அந்த சீன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி நான் நம்ம லிங்கிசாமி சார்ட்ட ஜில ஒரு 2 சீன் பண்ணிருப்பேன், தலை கூட ஒரு 2 சீன் பண்ணிருப்பேன். அந்த 2 சீன் பாத்தீங்கன்னா முதல் சீன் வந்து அந்த காலேஜ்ல வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன்ல நடந்த உடனே ஜெயிச்சிருவாங்க, வில்ல ஏரியா ஜெயிச்சவங்க. வெங்கட் பிரபு ஆப்போசிட் சார், வெங்கட் பிரபு ஹீரோல ஒரு சைடு, ஆப்போசிட் அந்த பவன் வில்ல, நான் வந்து ஆப்போசிட் சைடு. அப்ப இந்த பக்கம் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்ச உடனே இப்ப ஹீரோக்கு நடந்து போறப்ப கலாய்க்கணும். அப்ப நாம கொஞ்சம் அப்ப ஆர்வம், அஜய் சார் நடந்து போறப்ப கொஞ்சம் பயங்கரமா ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் பயங்கர, வாயில என்ன வார்த்தை வந்துச்சுன்னே தெரியல, அப்படி பேசிட்டேன். உடனே டக்குன்னு கட்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த பையனை கூப்பிடுங்கன்றாங்க லிங்கிசாமி சார். சுல்லியா அப்படின்னு வர இல்லையா, சுல்லா நான் கூப்பிடுவாரு, யாரு அவனை கூப்பிடுங்கன்றாரு சார் அப்படின்னு. கிட்ட வா 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 மான்ற போடு, என்ன பேசியிருக்க அண்ணே, என்ன பேசியிருக்க? அஜித் சார் பக்கத்துல நிக்கிறாங்க எல்லாரும். என்ன பேசுன? இல்ல சார் ஹீரோ பேர் வாசு, டே வாசு பெரியாளா நீ அப்படின்னு பேசுனீங்க. இல்ல 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 உடனே சார் சொன்னார், இல்ல இன்னும் நல்லா இன்னும் வார்த்தை நிறைய விட்டுருக்காப்புல. நான் அப்படி இப்படி அந்த ஊர் நாட்டத்துல விமர்சனம் நிறைய இது பண்ணியிருக்கேன். கைகள்லாம் ஆட ஆரம்பிச்சு, நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பேசிக்கிட்டே ஓடிடலாமான்னு பார்த்தேன். திட்டத்தின ஓடிட்டோம்னா அவங்க பிடிக்க முடியாது, ஓடிடுவோம். கோயம்புத்தூர்ல இருந்துச்சு எடுக்கிறப்ப ரொம்ப பதட்டமாச்சு, வார்த்தை வரல. டக்குன்னு உன்னை கட்டி பிடிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. டேரக்டர் சார் கட்டி பிடிச்சிட்டாரு, அஜித் சார் பார்த்து நிற்கிறாரு. அஜித் சார் கூப்பிட்டு கை எந்த ஊருன்னு கேட்டாரு, மதுரை அப்படின்னு. வெரி குட், சூப்பர். உண்மையா யதார்த்தமா எப்படி ஒரு கோவம் வந்து ஆப்போசிட் கலாய்க்கணுமோ அப்படி இது பண்ணீங்க. வெரி குட், பயங்கரமா ஒரு என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு காதல் வாய்ப்பு கிடைச்சிச்சு. காதல் வாய்ப்பு கிடைச்சி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க சுசீந்திரன் மூலமா வெண்ணிலாக்கு அப்படி
ஷூட்டிங்காக வந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு சுவிசேனம் பழக்கம் இல்லை. தீபாவளி எலிஸ் சார் படத்தை சுவிசேந்திர வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்ப இந்த இதுல போயிட்டு இருக்கப்ப தீபாவளி முடிஞ்சிச்சு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கமாக என் வாய்ப்புகள் போராடிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு, டீ கடை இங்க ஒரு டீ கடை இருக்கு, அதை பார்த்து சொன்னாரு, நம்ம சுசீந்திர உன்னை வர சொன்னாரு அப்படின்ட்டு. அப்ப அவர் உதவி இயக்குனர் இருக்கேன். சரி எங்கன்னு கேட்டு அட்ரஸ் கேட்டு போய் அவர் போய் பார்த்தேன். வாண்டு உள்ள கூப்பிட்டாரு, உள்ள பேசினாங்க. இந்த மாதிரி கபடி சம்பந்தப்பட்ட படம், இந்த படம் இல்ல வந்துடும், கபடி விளையாட தெரியுமாண்டாரு. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். கபடி விளையாட தெரியுமாண்டாரு. கபடி என்னன்னு அவ்வளவு தெரியும், ஊர்ல விளையாண்டுருக்கோம்னே, அவள் தானே. சரி சரி, ஒரு 6 மாசம் கபடி விளையாடணும், எங்கேயுமே போக கூட இங்கதான் இருக்குங்க. சரிண்ணே. அண்ணே என்ன இல்லண்ணே, வாய்ப்பு சினிமான்னு சொன்னாங்க. இல்லப்பா சினிமா தான் பாரு, கபடி சம்பந்தப்பட்ட சினிமா. சரி 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 ஓகே. 3 மாசம் இங்க ட்ரைனிங். ஹீரோ எல்லாருமே இங்க வருவாங்க. இங்க காலையில ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், பகல ஃபுல்லா டைலாக் சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாம் சம்பளம்லாம் எதுவும் பேசக்கூடாது. அண்ணன் எதுவுமே கேட்கவே இல்லை, கொடுப்பாங்க வாங்கிக்கணும். சரி ஓகேங்க. அண்ணே என்ன ஒரு நிமிஷம் டேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க, அவர்கிட்ட நடிச்சு காட்டுறேன். இல்ல நான் நாளைக்கு சொல்றேன். அண்ணே சும்மா ஒரு 5 நிமிஷம் ஒரு உழப்பி வர்றீங்க அப்படின்னு. இல்லடா நீ நடிப்படாங்க தெரியல, நான் சொல்லிட்டேன், ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே. சரி நாளைக்கு வாங்கிட்டா நான் போயிட்டேன். மறுநாள் வந்தாச்சு. வந்து ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் டேரக்டர் உட்காந்துருக்காங்க முன்னாடி. எனக்கு என்னென்ன சுஷி வந்து டேரக்டர்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. அவர் உதவி இயக்குனர் தானே, அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. சொல்லிக் கொடுத்துருக்கல. அப்ப கோடேட்டு லெலின்னு ஒருத்தர் பேடு வச்சு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் பக்கமே என் கவனம் அதிகமா போகுது. ஏன்னா அவர் தான் டேரக்டர் அப்படின்ட்டு. அப்ப மத்திய சாப்பாட்டுல அண்ணே டேரக்டருக்கு ஓகே வாங்க, அவரை பார்த்து இவர்கிட்ட கேட்டு டேரக்டர் சிஷியன் அண்ணே டேரக்டருக்கு எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றாரு. இல்லைண்ணே டேரக்டர் மண்டையில போட்டேன்டா, சினிமால வாய்ப்பு தேட யாரு டேரக்டர்னு தெரியல அவனுக்கு. இல்லண்ணே நான் தானே டேரக்டர். அண்ணா என்னென்ன சொல்றீங்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா? இல்ல அண்ணா இல்லண்ணே நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க உதவி இருக்கிறாங்க. நான் தானே அந்த படத்தோட டேரக்டர் இருந்தாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து வெண்ணிலா அப்படி வெண்ணிலா படம் ஆரம்பிச்சும் எனக்கு அதுல மெயின் ரோல்லாம் கிடையாது. அதுல பார்த்துருக்கேன், ஐயப்பன் குண்டா இருப்பான், தம்பி மதுரைக்காரன், அவங்க ஹீரோ, இவங்க எல்லாம் மெயின் ரோல். எனக்கு ஒரு நார்மலான ஒரு ரோல். அந்த 70 நானும் ஒரு அந்த மாதிரி தான் இருந்து. ஒரே ஒன்று அந்த சைக்கிள் ஓட்டுற போட்டி வைக்கிற சைக்கிள் ஓட்டுற சீன்ல வந்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு சீன் நடிச்சு நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அண்ணன் அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த படத்துக்குள்ள அப்படியே எனக்கு ஏற்றிக்கிட்டே வராது. கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றிட்டு பொர்ட்டா சீனை வந்து கடைசியில் எனக்கு வச்சாரு. அந்த பொர்ட்டா சீன் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து இந்த அளவுக்கு நான் நின்றுருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சுச்சின்றேன்னா கண்டிப்பா இந்த எவ்வளவோ சொல்லிட்டு வர, எவ்வளவு சொன்னாலும் பத்தாது. அது அந்த பொர்ட்டாசினுக்கு அப்புறம் சூரியன் வெளில தெரிஞ்சிச்சு. ஓகே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கு இதே நீங்க தான் எப்படி இன்னைக்கு வரைக்கும் யார் வந்தாலும் புது ஆட்களை வந்து புது இயக்குநர்களோ எல்லாத்தையுமே நீங்க எப்படி நீங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி அவங்க தூக்கி வரீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்னை அந்த அளவுக்கு ஒரு புது பையன் நல்லா நடிச்சிருக்கேன், ரொம்ப யதார்த்தமா இருக்குன்னு எந்த பக்கம் பேப்பரை புத்தகத்தை திருப்பினாலும் என்னை பற்றி அவ்வளவு எழுதி இருப்பீங்க. அதுதான் எனக்கு பெரிய ஏணி. அதெல்லாம் அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஏறி வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு நடிகை நான் இருக்கிறேன். இன்னமும் எனக்கு நான் முழுமையான நகைச்சுவை நடிகனா நான் டோட்டலா திருப்திப்பட்டிருக்கேன். எவ்வளவோ தூரம் இருக்குது, எவ்வளவோ இருக்குது, அதை நோக்கி நான் போயிட்டே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எந்த குறை இல்லாம நல்லா இருக்கிறேன். நாங்க ஹீரோன்றது இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு அது தோணவே இல்லைங்க. எனக்கு அது அப்படி ஒரு நினைப்பு வரமாட்டேங்குதுங்க. அதான் உண்மை, வரவே மாட்டேங்க. அந்த ஐடியாவுக்கு இல்லை. நாளைக்கு எனக்கு இன்னைக்கு நேற்று இப்படித்தான் சொல்லி, போன மாசம் இப்படித்தான் சொன்னேன், இன்னைக்கு வரைக்கும் சொல்லி, பட் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இப்ப வரைக்கும் அந்த இதில் எனக்கு இல்லை. எனக்கு இன்னும் தொடர்ந்து நடிக்கணும்னு காமெடியில இன்னும் நிறைய டேரக்டர் நிறைய கெட்டப்ல இன்னும் முழுமையா திருப்திப்படுத்துறேங்க. ஆமாங்க, கேள்விப்பட்டிருக்கோம்னே, நான் பார்த்ததில்ல இல்லைங்க, இப்ப கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல நான் சொல்லி 97 முருகதாசர். ஆமா அதுக்கப்புறம் இல்ல நாங்க பார்த்ததில்ல, ஆனா சொல்லுவாங்கண்ணே. சிவன் பார்த்து மட்டும் இல்லைண்ணே, எனக்கு எங்கெல்லாம் எங்கேயாவது ஆள் இல்லாம கொஞ்சோண்டு கேப் இருந்துச்சு அங்க உட்காந்து ரெகுலேஷன் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் கம்பர் தட்டி விரட்டு வாங்கி ஓடி போயிருவோம். அது எங்க ஒரு வீட்டு கதை திறந்து பட்டா கூட அங்க 2 ரெகுலேஷன் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா எங்க சிவன் பார்க்கு அப்புறம் ஒரு 4 நாடகம் போட்டேன். ஏதாவது கோரிக்கையா ஃபர்ஸ்ட் அது வீரப்பன் சார்.
அது ஒரே ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன் அந்த லைன் அப்படின்னு. அது என்னன்னா ஓபன் பண்ண இன்னைக்கு சினிமாக்குள்ள வந்துட்டு ஓபன் பண்றான்னு சொல்றோம். அன்னைக்கு அப்படி தெரியாது. அன்னைக்கு வந்து அந்த மேடையில நின்று லைட் ஆஃபா இருக்கும். லைட்டை போட்டோம்னா ஒரு படிச்ச 4 பசங்க ஒரு இடத்துல இருந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. முதல்ல ஒருத்தர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவேன், இன்னொருத்தர் வருவேன், அதை ஒரு இடத்துல கயிற போடுவேன், இன்னொருத்தன் பாய்சன் அடிப்பேன். இப்படி 4 பேர் சாக போன இடத்துல பாக்குறேன், மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்துட்டு நீ யாரு நீ யாரு நீ யாரு, நீ எதுக்காக சாகுற, நீ எதுக்காக சாகுற, நீ எதுக்காக சாகுற. அப்போ 4 விஷயத்த சொல்லுவாங்க, சாதாரண விஷயங்க. 4 பேருமே ஒரு பெரிய படிச்ச பசங்க, நல்ல மார்க் எடுத்தவங்க, கஷ்டமான குடும்பத்தில் உள்ளவங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தது அவங்க வேலை கிடைக்கல. சொசைட்டில வந்து பணத்துக்காக வேலை கிடைக்குது, பணம் கொடுத்தா போதும். இல்ல பெரிய ஆளுங்க நார்மலான ஒரு ஃபேமிலியில வந்தவனுக்கு பணம் இல்லாம நல்லா படிச்சவனுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. இது என்னடா இது, நம்ம செத்தா 4 பேர் தெரியட்டும், அப்படி நம்ம எதனால சாருன்ற இந்த தமிழ்நாடு தெரியட்டும், நமக்கு அப்புறமா 4 பேருக்கு அது கொடுக்கட்டும் அப்படின்ற ஒரு இதுலதான் அவங்க சாக போவாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் சொல்லுவேன், இரு வசதி இல்ல, அது இல்ல, மார்க்கெட்டு சாக போறேன், ஓகே, நான் தான் சாக வந்தேன், ஏன் நம்ம ஒண்ணு பண்ணக்கூடாது, என்னது நம்ம செத்துட்டோம்ல, வழக்கமா இதே எல்லாரும் நடந்துகிட்டே இருக்கும். சாகணும் முடிவு பண்ணிட்டோம்ல, ஆமா. அப்ப சாகணும் முடிவுறப்ப நம்ம செத்தாலும் பெருசு யாருக்குமே ரீச் ஆக போறது கிடையாது. அப்ப 4 பேருக்கு தெரியற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு சாகுமேங்க. என்னடா பண்ணலாம், நீ சொல்லு கிட்டவா, காதுக்குள்ள சொல்லுவேன், ஐயோ நம்மள வரலப்பா அதுக்குன்னு, நீ வா, என்னடா, ஐயோ வேணாண்டுவியா. இப்ப இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, கிட்ட வந்து 4 பேர் பேசிக்குவாங்க, 3 பேர் பேசுவாங்க, டேய் இதெல்லாம் நடக்கிற காரியமாடா அப்படின்னாங்க. ஏன் முடியாது, முடியும், அந்த மினிஸ்டர் தூக்குவோம். டேய் மினிஸ்டர் தூக்கி சொல்றா, அதெல்லாம் அந்த ஆள் தூக்காத முன்னாடி தூக்கி வைக்கணும், இன்னைக்கு அந்த ஆளுக்கு வேலையே இல்லடா, நீ வேற அவதான் தூக்கி வேஸ்ட் அப்படின்றாங்க. அப்போ ஓகே, இவரை தூக்குவோம், யாரு போடா, என்னடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடத்துவோம்ன்றான்டா, எப்படா முடியும், கடத்துவோம்டா, அதெல்லாம் முடியாதுன்னு அதுக்கு ஒரு டைலாக் போன வச்சிருந்தேன். அது சொல்லிட்டு அது வேணான்றாங்க, வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஒருத்தன் சொல்லி அவன் கூப்பிட்டு இவரை தூக்குவோம் அப்படின்றாங்க. சந்தன கடத்துல மாரப்பனா தூக்குவோம்ன்றாங்க. ஏண்டா சாதாரண விஷயமாடா, ஒரு ஸ்டேட் இவ்வளவு செலவு பண்ணுது, 3 ஸ்டேட் வருஷத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணுது, டோட்டல் இந்தியாவே சேர்ந்து ஒருத்தனுக்காக செலவு பண்ற அமௌண்ட் எத்தனையோ கோடி, இன்னைக்கு வரைக்கும் அவர் பிடிக்க முடியல. எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி நெருங்க முடியும், எத்தனையோ கோடி செலவு பண்ணல ஒருத்தனுக்காக, அவரை தூக்குவோம், எப்படி நடக்கும். ஆனா சாகத்தானே போற, ட்ரை பண்ணுவோம், முடிவு அவர் பண்ணி செத்து போயிருவான், சாணு முடிவு பண்ணிட்டல, சரி வாங்க போனாங்க, முடிஞ்சு வச்சு. ஒரு கமிஷனர் ஆபீஸ்க்கு ஒரு போன் வருது, ஹலோ யாரு, டேய் வந்தேன்னு வைங்க, அப்படியே தூக்கிட்டு உள்ள வச்சு கொன்னே விடுவான். எடா போன, என்ன சார் மாரப்பன தூக்கிட்டாங்களா, கிண்டல் பண்ற ராத்திரில 1 மணிக்கு போன போட்டு கிரிங், ஹலோ டாய் அவனை லைஃபுக்கு வெளியில வர முடியாது பாத்துங்க. அவங்க சார், அவங்க தான் சார் போன், ஹலோ சார் வணக்கம் சார், எஸ் சார் எஸ் சார், என்னாச்சு, உண்மைக்கு மார்க் கடத்திட்டாங்களா, யாரோ போன் வந்திருக்கியா, என்னையா சொல்ற அப்படின்ட்டு உண்மையாவே மாரப்பனை கடத்திட்டாங்க. இப்ப மாரப்பனை கடத்தின யாருன்னு தெரியாது, ஒரு 4 படிச்ச பசங்க கடத்திட்டாங்க. ஓகே, இப்ப அங்க இருந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க, இங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆள் அனுப்புவோம். அப்ப அங்க வந்து மயில்சாமி பத்திரிகை பெற்று நான் கொஞ்சம் மாற்றி பண்ணேன். அங்க இருந்து முக்கியமான வீரப்பனுக்கு முக்கியமான ஒரு ஆள் அனுப்புவாங்க, இங்க கவர்மெண்ட்ல பேச சொல்லி இங்க இருந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க. 2 பேரும் பேசுவாங்க. பேசுறப்ப கவர்மெண்ட் கேட்க, என்னப்பா பிரச்சனை இருக்குன்னா, சார் இந்த மாதிரி இப்ப கடத்திட்டாங்க. சரி ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க, வீரப்பனுக்கு கோரிக்கையா, என்ன கோரிக்கை அப்படின்னா அவங்க வைக்கிற கோரிக்கை தான் அது. ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. என்னடா, சரவணபவன் ஹோட்டல அப்பளம் ஒரு 5 லோடு 1 பீஸ் உடையக்கூடாது, இது காட்டுக்கு வரணுங்கிறாங்க. திருப்பதி லட்டு 3 லோடு வேணும், திருநெல்வேலி அல்வா 5 லோடு வேணும். இது உயிரை கூட என்ன வேண்டாலும் கவர்மெண்ட் இதை மட்டும் தர முடியாது, இவங்க அடம்பிடிப்பாங்க, கவர்மெண்ட் செய்யல, எங்களால முடியாது. ஏன்னா வருஷத்துக்கே ஒரு 5 லோடு தான் திருநெல்வேலி அல்வா ரெடியாது. அதுல அந்த ஜனங்களுக்கு சேல்ஸுக்கு அப்படி ஒரு 2 போயிருது, மிச்சம் 3 இருக்கு. 3ல இந்த எலெக்ஷனுக்கு அப்பப்ப ரோட்டுக்கு தாருக்கு போலத இந்த அல்வாவை யூஸ் பண்றாங்க. மிச்சம் 1 கிலோ ஜனங்களுக்கு கொடுத்துறோம். அதுல எலெக்ஷன் தேவைப்படுறப்ப அதை வாங்கிட்டு போயிடுறாங்க அரசியல்வாதிகள், அவங்க தேவைப்படுது. ஆனா அல்வா போயிருது. இப்ப இவங்களுக்கு இண்டிவிஜுவலா 5 கிலோ எல்லாம் கொடுக்க முடியாது. சரி ஓகே, அப்ப நெக்ஸ்ட் அப்ப அதே மாதிரி 1 பீஸ் உடையாம வர முடியாது. திருப்பதி லட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க.
அதனால எங்களால வந்து அவளுக்கு பண்ணவே முடியாது, எங்களுக்கு வீரப்ப வேணும். இப்ப உள்ள வந்து வீரப்ப நீங்க காப்பாத்தினீங்களா, கவர்மெண்ட் காப்பாற்றா இல்லையா? இவங்க உள்ள அவ்வளவு விஷயம் நடக்க முடியாது, ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடக்க. இங்க இருந்து ஒரு ஆள் போயிருப்பாங்க, அங்க மீட்டிங் போடுவாங்க, பேசுவாங்க. கிளைமேக்ஸ்ல ட்வீட் வந்து கோர்ட்ல ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இப்ப யாருன்னா எல்லாமே எஸ்கேப், வீரப்பனும் கோவிந்தன் மட்டும் மாட்டிக்கிடுவாங்க. இப்ப கோர்ட்ல வச்சு விவாதம் போயிட்டு இருக்கப்ப சொல்லுவாங்க, போயிட்டு டக்குனு கோவிந்த் பக்கத்துல கண்ணு அப்படிங்க வீரப்பனுக்கு ஜட்ஜுக்கு வச்சிருவாரு. தயவுசெய்து விட்டு நாங்க போகணும்ன்றாரு. சாரி, வீரப்பன் கண்ணு அப்படின்னு வச்சிருவாரு. எல்லாம் சாக்கு, எல்லாம் போறா துப்பாக்கின்றாங்க. பாப்பா தம்பி அப்படின்றாரு. உனக்கு கோவிந்த் இன்னொரு துப்பாக்கி அப்படிங்க வீரப்பனுக்கு வச்சிருவாப்புல. திரும்பி பாப்பாரு, என்னடா இல்லைங்க போதும், பண்ணது எல்லாம் போதும், வேண்டாம்ண்ணே, காட்டுக்குள்ளே வாழ்க்கை போச்சுனே, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நம்ம திருப்பி குடும்பத்தோட வாழ்வோம் என்றாரு. சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இது எப்படா நீ சொல்ற அப்படின்ட்டு சில அவர் எப்படி வந்தாரு, உனக்கு யார் அடைக்கலம் கூட அவர் பேசிட்டே இருப்பாரு. 2 பேரும் பேசுவாங்க. இல்ல நான் சுற்றுவேன். டேய் நீயாடா கோவிந்து, என்ன சொல்றியா? நீ எந்த வயசுல உள்ள வந்த, எப்ப வந்து ஃபர்ஸ்ட் உனக்கு எதை நான் சொல்ற கத்து கொடுத்தேன், சிட்டுக்குள்ள எத்தனை தூரத்துல இருக்க, எப்ப சுடணும், எப்படி சுடணும், இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கத்து கொடுத்து நான்டா உனக்கு. இது நிறைய சொல்லிட்டே போவாரு. இது நானு, ஆனா நீ வந்து என்ன சொல்றியா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. சுடுறா பார்க்கலாம், சுடுறா லைட் ஆஃப் ஆன் பண்ணா 2 பேருமே செத்து கிடப்பாங்க. அப்படி முடிச்சிருந்து இது சுட்டது போலீஸ்காரங்களா இல்ல இவங்களுக்குள்ளே சுட்டு விட்டாங்களா? ஏன்னா அன்னைக்கு விருப்பம் சார்பில் ஒரு நல்ல மரியாதை இருக்குது அவர் மேலேயும் சில. அதனால யாரும் இல்லாம ஒரு புக் முடிச்சிருந்து இதை பார்த்துட்டு ஒரு போலீஸ்காரங்க ஒரு 400 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் பில்டப்னு ஒரு நாடகம் பண்ணிட்டேன், பில்டப். அப்புறம் திருப்பம், அப்புறம் கல்வர்களை திருத்திய கணவர் ஒரு நாடகம், ஒரு 4 நாடகம் போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த இதில் அந்த ஸ்கிரிப்ட்ல எனக்கு இருக்குது. இன்னைக்கு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா அன்னைக்கு தப்போ ரைட்டோ தெரிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு பண்றதுக்கான சில அறிவை வளர்த்துக்கிறதுக்கான காரணமா அதெல்லாம் இருந்து